கைஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டியூக் 390 வந்து டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து டியூக் 390 இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது கண்டென்ட் போடணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜ்லேருந்து போயிடலாம். ஓகேவா? நம்ம வீடியோ பண்ணும்போது தான் பைக்கெலாம் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்அட்வான்டேஜ்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பைக்கை சொல்லணும்னா நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் எல்லா வீடியோவில் என்ன சொல்கிறதுனா, இங்கே பாருங்கள், நம்ம அந்த டிஸ்அட்வான்டேஜில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது என்னென்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் அந்த பெண்டு பைப் இருக்குது பார்த்திங்களா, இது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ எந்த பைக் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் அட்லீஸ்ட் ஒரு 4 மாதமாவது ஆகணும். எனக்கு பைக் எடுத்து பார்த்திங்கன்னா 1 மந்த்லேயே கலர் மாற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் இல்லை ப்ரோ எல்லா பைக்கும் இது மாறும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. டியூக் எந்த மாடலாக இருக்கட்டும், இந்த மாடல் எல்லாத்துலேயுமே டக்குன்னு வந்து இது கலர் மாறும். இந்த பைக் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டி தரேன், அப்போ உங்களுக்கு புரியும் எவ்வளோ ஓடி இருக்குன்னா. பார்த்திங்கன்னா 4000 தான் ஓடி இருக்குது, தெரியுதா? இவ்வளோ தான் ஓடி இருக்குது. அதுக்குள்ளேயும் இப்படி கலர் சேஞ்ச் ஆகுது. சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் லைட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ வேணால் கேளுங்க, ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி உங்களுக்கு வேணால் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன், சரியா? இது எப்படி இந்த லைட் வச்சுருக்கேன் சொல்லிட்டு நம்ம அதை அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, அது ஒன்று கலர் மாறுறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாஸ்ட்டு மட்டுமான்னு பார்த்திங்கன்னா அங்கே இல்லை. உங்களுக்கு என்ன சொல்கிறது, நான் இங்கே பார்த்திங்களா உள்ள இந்த போல்ட்ஸ் இருக்குல்ல, ஓகே, இந்த போல்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த போல்ஸுக்குள்ளே மலையிலலாம் விட்டுருந்தீங்கன்னா அது சீக்கிரமாக ஆயிரும். நான் இந்த நேரம் இருக்குல்ல ஃப்ரெண்டில் நான் இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். செகண்ட் சர்வீஸ் டைம் வந்து சேஞ்ச் பண்ணேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வேறு அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம செயினை பாருங்கள். செயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ்லேயே போயிடும். உங்களுக்கு தெருவு பிடிச்சிருக்கு தெரியுது. செயின் லூப் அடிக்கடி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வண்டி யூஸ் பண்ணாட்டாலும் இந்த செயின் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி செயின் போயிடும் சீக்கிரம். அது அவங்களே சொல்லுவாங்க, இத்தனை கிலோமீட்டரில் சீக்கிரம் செயின் லூப்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர் தான் உங்களுக்கு செயின் வந்து உங்களுக்கு லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரா மெசேஜ்? ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் தான். அதுக்கடுத்து துரு பிடிக்கிற சொன்னேன், அதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைலேஜை நம்ம இதில் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கேடிஎம் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பைக், ஓகேவா? அதனால் மைலேஜை நான் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸுக்கு பார்த்துமே 1200 1500 வாங்குவாங்க. ஹெட்லைட் உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா அது வந்து 12000. டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 25000. அதுமாதிரி இந்த சைடு கிட்டு அது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டபுள் சார்ஜஸ். இப்போ வந்து நீங்கள் எந்த பைக்கு கம்பேர் பண்ணால் கூட சரி, உங்களுக்கு வந்து இப்போ R15 பைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 500 ஆனால் உங்களுக்கு டியூக் 390 பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பார்த்திங்கன்னா டக்குன்னு போய் வாங்க முடியாது கைஸ். அதான் ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு ஒன்று பண்ணுவாங்க. ஒரு நட்டு 16-18 ரூபா வரும். அது இது 25 ரூபா சொல்லுவாங்க ஒரு நட்டு, அதான் தெரியும். அதே மாதிரி அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ். இப்போ வந்தீங்க எந்த ஷோரூம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. என்னென்னு தெரில, ஃபஸ்ட்டு சர்வீஸ் நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து செகண்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா இல்லைங்க கைஸ். எனக்கு ஏதோ ஒன்று மிரர்னு நினைக்கிறேன், இதுக்குள்ளே வந்து இது லூஸாக இருந்துச்சு. ஓகேவா? அப்போ நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ இது லூஸாக இருக்குது அப்படின்னா. ஒரு பேப்பர் மாதிரி உள்ள ஒன்று வச்சு தரேன் அப்படின்னு. ஓகே ப்ரோன்னு சொல்லிவிட்டு அது சர்வீஸ் பார்த்தா சர்வீஸும் ஒழுங்காக அடிக்கலை கைஸ். இன்ஜின் ஆயிலாம் இப்படிலாம் மாற்றினாங்கன்னா அதெல்லாம் ஐடியா இல்லை. ஏன்னா வந்து டைம்லாம் கிட்ட இல்லை. ஓகேவா? மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மிரர் இந்த இடம் லூஸாக இருந்துச்சு எனக்கு. அது இல்லாமல் ஹார்ன் அடிக்காமல் இருந்துச்சு, அதையும் அவங்க செக் பண்ணல. அதுக்கடுத்து அது மாற்றிருக்கு. அதுக்கடுத்து அப்படி சின்ன இது இருக்குது செகண்ட் சர்வீஸு. இந்த தேர்ட் சர்வீஸுக்கு டைம் ஆகிட்டுருக்கு, அதை நான் பார்க்குறேன். இந்த தேர்ட் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிறைய பேர் டியூக் 250 கேட்டிருந்தீங்க, 390 கேட்டிங்க. ரெண்டுமே டைம் ஆகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டியூக் 250 தான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்ட் சர்வீஸு. அதுக்கடுத்து அது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லாம் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டயர் பார்த்திங்கன்னா சீக்கிரமே போயிடும். அதுவும் கொஞ்சம் லைஃப் தான். ஒரு 8000
தான் ஓடும்னு நினைக்கிறேன். இது செகண்ட் டயர், அதுக்குள்ளே நான் செகண்ட் டயர் மாற்றிட்டேன். செகண்ட் டயர் அதுக்கு ஃப்ரெண்ட்லேயும் ஓகே ஓடும். நான் அவ்வளோ ஓட்டல, பார்த்தீங்கன்னா தெரியும் 4000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஓகே, வேறெல்லாம் பெருசாக பார்க்காண்டா. நம்ம நீங்கள் தேர்ட் சர்வீஸுக்கு அடுத்துலாம் பார்க்கலாம். இது எதுக்கு சுற்றி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஷூ வந்து அழுக்காமல் இருக்கணும், அதுக்கு வேண்டி இப்படி வச்சுருக்கேன். அதுக்கு தனியாக உண்டு, இது அர்ஜென்ட்டுக்கு வேண்டி இப்படி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பவருங்க. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பவர். இந்த வண்டியே அதுக்கு தான். வேறு என்ன சொல்லுங்கன்னு தெரில. இது மாதிரி நிறைய பேர் வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் கியரில் கண்டிப்பாக இருக்கும். ஆன் பண்ணால் அவங்களுக்கு தெரியும், இந்த மிரர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகும், ஹேண்ட்லிங்கும் இந்த வைப்ரேட் ஆகும். வேறு என்ன இருக்கும். அதுமாரி நீங்கள் வந்து பைபாஸ் இப்போ சிட்டியில் ஓட்டுறீங்கன்னா இந்த பைக்கில் ஓட்ட கஷ்டம், ஒரு மாதிரி இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் தான் அது. ஹைவேயில் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் 6ஆம் கியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி இப்படி பறக்கும் கைஸ். ஏன்னா ஒரு ஸ்மூத்துனா அப்படி ஸ்மூத்து. நீங்கள் வந்து ஒரு கியர்லையுமே பார்க்க மாட்டீங்க. ஆனால் 6ஆம் கியரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். அதுவும் ரொம்ப அட்வான்டேஜ் தான். அது இல்லாமல் நீங்கள் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி போகலாம். 140 அசால்ட்டாக அடிக்கலாம். அதுக்கு மேலேயும் போக முடியாதுன்னு இல்லை, போகலாம். அது மாதிரி எந்த கியர்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ரைசிங் கொடுத்து டக்குன்னு உங்களுக்கு இதாகும், ஃபீல் ஆகும், உங்களுக்கு பவர் ஃபீல் ஆகும். அதுமாதிரி வீலி போகாமல் அடிக்கடி நல்லா இருக்கும் கைஸ். மைலேஜ் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் மைலேஜ் விஷயத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதாகும். அதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த அடித்தட்டு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் சோலோனா ஓகே, இல்லை டபுள்ஸ்னால் உங்களுக்கு வந்து அடித்தட்டும், கொஞ்சம் வெயிட் இருந்தாலும் அடித்தட்டும். அதே மாதிரி இந்த பைக்கில் இன்னொன்று இருக்குது கைஸ். என்னென்னா எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, BS3 எக்ஸாஸ்ட் சவுண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. 390 cc. ஆனால் இந்த பைக் ஆன் பண்ணால் சிரிப்பாங்க கைஸ், வண்டியில் சவுண்டே இருக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மொத்தமாக பெண்டு பைப்பு அப்படியே மாற்றினா தான் உண்டு. எக்ஸாஸ்ட்டு வேறு அடிஷ்னலாக போட வேண்டியது இருக்கும். இல்லாட்ட என்ன பண்ணணும்னா என்ன இருக்குது தெரியுமா, இதை அப்படியே கட் பண்ணி தூக்கினா கூட இங்கே ஒன்று இருக்குது ஃபில்ட்ரு, அந்த இது ஏர்ஃபோ ஃபில்ட்ரா, அது வந்து சவுண்டு கம்மியாக தான் வரும். அதான், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, இதுக்கு மேலே பேச முடியல கைஸ், நல்ல வெயிலாக இருக்குது. ஓகேவா, சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த பைக்கு மாடிஃபிகேஷன் எதாவது பண்ணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.